எடுக்கிறியா? அட்டையே முடிக்கக்கூடாது. அட்டையே முடிக்கக்கூடாது. செக்கு ஓப்பன் செக்குனே. ஓப்பன் செக்கா? எத்தனை என்னங்க நீங்க? என்ன நீங்க ஓப்பன் செக்கா வந்துருவேன். சரி அப்போனா குதிரையில் ஒரு செக்கு. இல்லை உள்ளே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு செக்கு கொடுத்தா அவன் எங்கேயும் போக முடியாது. அதையும் மறைப்போம். ஆட்டை முடிச்சிடலாங்க. எனக்கு மேலே அவனுக்கு பொறுமை பத்தலைங்க. எனக்கே பத்தலை. இப்படி ஒரு உதிரி கையை வச்சுக்கிட்டு அப்படியே கடைச்சு விட்டு வேற கேம் போடலாமான்னு பாக்குறாரு. அதான் அப்படியே நகர்த்திட்டே போனேன். அப்படியே நினைச்சீங்க? ஆமா ஆமா. ஓரம் கட்டுங்கிறியா? போயிடலாமே. போயிருங்க போயிடலாம். அடிச்செக்கு டக்குன்னு போங்க. அடிச்செக்கு போனேன் இருக்குது. இப்படி போ. சுதாரிச்சு சொல்றேன். என்ன சுதாரிப்பு? அடிச்செக்கு போடுங்க. இங்க வர்றான் அங்க போறதா? செக்கு செக்கு அங்க குறவலைக்கு போய் இங்க ஓட்டா என்ன? பழகி இருந்தா நாங்க விளையாட மாட்டோமாங்க? என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? சரி மூளையில போடுங்க. இல்ல பழகி இருந்தா விளையாட மாட்டோமா? என்ன நீங்க பேசுறீங்க? ஓட்டையில ஓடட்டும் ஓடட்டும் ஓடட்டும். பழகி இருந்தா விளையாட மாட்டோமா? என்ன பேசுறீங்க நீங்க? பழகி இருந்தா விளையாட மாட்டோமா? திருப்பி தெரிஞ்சிருந்தா நாங்க விளையாட மாட்டோமா? என்ன பேசுறீங்க நீங்க? நமக்கு தெரியாது. சொல்லுங்க. அது எங்காவது ஒரு பக்கம் இருந்து அடிப்பாயா? பாத்தியா எப்படி வரான்னு? பார்த்தீங்களா? செக்கு செக்கு ஏங்கப்பா முரட்ட அடியாளா இருக்கு. இதே முடிச்சிருக்க கூடாது. அப்ப விளையாடுவோம். இவ்வளவு நேரம் விளையாடுவோம். உண்மையாக வேணாம். ரைட் விளையாடுவோம். இப்போ நான் விளையாடுறேன். விளையாடணும். செக்கு விளையாடுவோம். என்ன அதனால முடிக்கவே கூடாது. விளையாடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? விளையாடுவோம். விளையாடுவோம். ஓஹோ ரைட் ரைட். இது எங்கே இருக்கு? பழகணுண்டா ஏன்டா? 1.5 வருஷம் பழகிறதுக்கு மட்டும் இப்படி வந்துருச்சுன்னா போய் நாட்டாம காட்ட சொல்லுங்க. இதுக்கு மேல யாருனாவது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீங்களே. இதுக்கு மேல யாருனாவது எவ்வளவு உதிரியா இருந்தா அப்படி விளையாடுவாருன்னு யோசனை பண்ணிட்டு. எவ்வளவு உதிரியா இருந்தா பவர் அந்த மாதிரி கையில இருக்குனே. எக்கு தப்பா இருக்கு பவர். எவ்வளவு உதிரியா இருந்தா அந்த மாதிரி விளையாட தோணும்னு யோசனை பண்ணி. ஆட்டையை முடிக்கக்கூடாது. ஆட்டையை முடிக்கக்கூடாது. எது 4:45 செக்கு போடுனே அவளை. செக்கு செக்கு இந்த செக்கு இருக்குது வைக்கிறா பரவாயில்ல. கிடைச்சதை சாப்பிடும். ஆமா ஒட்டுனே ஒட்டக்கூடாது. ஒட்டக்கூடாது. ஒட்டுனே இப்போ ஒட்டுனே ஒட்டக்கூடாது. ஒட்ட கூத்துற விளையாட்டுலாம் விளையாடவே கூடாது. என்ன குதிரை இருக்கும்போதா? இதே ஒட்ட கூத்துற விளையாட்டுலாம் விளையாடவே கூடாது. இப்போ வந்து முடிச்சு தானே ஆகணும். முடிக்க மாட்டேன்னு சொன்னால முடிச்சு தானே ஆகணும். முடிக்க மாட்டேன்னு சொன்னா முடிச்சு தானே ஆகணும். அவர் ஏற்றி இல்லை முடிக்கணும். இது ராணியை கூட ராணியா இருக்கு ராணியா? அதுக்கு ராணி தான். பழகி தானே ஆச்சு. பழகி தானே தெரியாது. ஒன்றும் இல்லை. பழகி தானே. கோட்டையனாலும் வச்சுக்கோங்க. பழகுறதுக்கு எதுனாத்து கோட்டை? கோட்டை இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஒரு கோட்டை ஒரு ராணி ஒரு குதிரை இருக்கும்போதே ஒன்றும் பண்ணல. ஒன்றும் செக்கியா என்னப்பா நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? செக்கு
பழக ஆட்டையை தெரிஞ்சு முடிக்கக்கூடாது. விளையாட தெரிஞ்சுன்னா நாங்கள் நேரம் விளையாண்டுருக்க மாட்டோமாங்க. முடிக்கக்கூடாது. செக்கு. விளையாட தெரிஞ்சா நேரம் விளையாண்டுருக்க மாட்டோம். செக்கு, செக்கு. செக்கு, செக்கு. இன்னும் ஒட்டி கூட வந்து சொல்லுங்க. இல்லை, இல்லை. ம். அந்த அப்படியே போவாது. சரி போட்டோம். போவாரு போ. ராவா வருதுயா? ராவாவா? ராவு அது அமெரிக்கா செல்லுல இதா இங்கிட்டு போ. இங்கிட்டா? எங்கிட்டோ போ. ஏன் இங்கே போகக்கூடாது? அங்கே போய்க்கலாம். 2 கட்டம் எங்கிட்டா போங்க. ஆமாம், 2 கட்டம் உனக்கு கொடுத்துருக்குறேன். எங்கிட்டு வேணாலும் போய்க்கலாம். செக்கு. ஆமாம். போ, முன்னாடி போ. இது கூட வேணாம், தூக்கி போட்டுக்கலாமா? போட்டு எடுத்து கீழே போட்டுருனேன். பத்தியானே சேட்டையா? பண்ணட்டேன். எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணட்டேன். சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு அதிகார திமிர்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இது போட்டால் முடியாதுல்ல. இங்கிட்டு முடியானே. என்ன செக்கு ஆஸ்க் பண்ண சட்டன்னு? ஆனா சூப்பரா செம்மையா செழிப்பா விளாண்டிங்கண்ணே. இந்த அளவு பழகி இருந்தால் அந்த மாதிரி விளையாட தோணுமா? நீங்க ஒட்டிங்க ஓட்டிங்களா? ஆமாம், அதில் தான் நம்ம பார்க்கலாம்.